மக்களே ரொம்ப எளிய முறையில் ஒரு பட்டாணி குருமா எப்படி வைக்கலான்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மண் சட்டியில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, கொஞ்சோல பெருஞ்சீரகம், ஒரு பல்லாரி, ஒரு கொத்து கருவேப்பிலை இவ்வளோ போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப டீப்பாக வதங்கணும் இல்லை, லைட்டாக போட்டு வதங்கினா போதும். அப்புறமா ஒரு 2 தக்காளி இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். இன்றைக்கி வந்து என்ன மசாலா எடுக்க போகிறோன்னா பேபி மட்டன் மசாலா. அது வந்து கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும், அது கொஞ்சம் தூக்கலாக எடுத்துக்கோங்க. அப்புறமா வத்தல் பொடி, மல்லிப்பொடி, மஞ்சள் பொடி இவ்வளோ மசாலா தான் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா பச்சை பட்டாணி வந்து முந்தின நாளே ஊற போட்டு ஒரு குக்கரில் ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். அதையும் போட்டு நல்லா கிண்டுங்க. இது என்ன பட்டாணி குழம்பு போல் இல்லையே, கூட்டு போல் இருக்குமே தோணும் உங்களுக்கு. என்ன பண்ணணும், லைட்டாக ஆறினோன்னா மிக்சியில் போட்டு பாதிக்கு மேற்பட்டதை எடுத்து நல்லா அரைச்சிடணும். அரைச்சி தேவையான அளவு தண்ணி ஊற்றி அப்படி குழுன்னு இருக்கும் கறி. இடியப்பம், தோசை, இட்லி, சப்பாத்தி எதுக்குனாலுமே சாப்பிட்லாம். அதுக்கப்புறமா குழம்புக்கு தேவையான தண்ணி, உப்பு, கடைசியில் மல்லி அளவு தூக்கி அரைக்கி பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ பார்க்க நாஞ்சில் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.